ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம். ஆச்சி மசாலா வந்து பயன்படுத்தி ஒரு சிக்கன் மசாலா ஒரு கிரேவி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உருளைக்கிழங்கு, சிக்கன், தயிர், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இது பாருங்கள் ஸ்பைசஸ். அடுப்பை பற்ற வச்சாச்சு. நம்ம வந்து அதில் அப்படியே சோறு பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்கு. சோத்துக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பை போட்டுருவோம். ஓகே, போட்டாச்சு. நம்ம யூஸ் பண்ணுற உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான். கல் உப்பு தான். பாத்திரம் ஒரு வழியாக சூடாயிருச்சு. அதில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதை தூக்கி அதிலே கொட்டிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்ணிடலாம். ஸோ அடுப்பு லைட்டாக சிம்மை ஃபயரை குறைச்சி வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுற சிக்கன் பார்த்திங்கன்னா அல்லியோம் சிக்கனு. இது வந்து 900 கிராமு. இங்கே வந்து 17 ரியால் 99 ஹலாலா. நீ 18 ரியால் வந்து இதோட ஒரு பேக்கோட ரேட்டு. வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சட்டு போட்டு வெங்காயத்தை கட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஒரு சமையல் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். வெங்காயத்தை சட்டு போட்டுன்னு கட் பண்ணுறதுக்கு வழியை பார்ப்போம். எல்லா வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. அதை தொடர்ந்து பச்சை மிளகாயை கட் பண்ணி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங்கை கொடுத்துன்னு வைங்களேன், சீக்கிரம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். வெங்காயத்தை ஒரு வழியாக வதக்கிட்டு அப்படியே கிண்டி விட்டாச்சு. ஒரு கிண்டிட்டு அப்படியே விட்டா அவர் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாப்புல. சரி, ஓகே. பக்கத்தில் இருக்கிற தக்காளியை அடுத்து கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். தக்காளி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. சும்மா ஒரு குழம்புக்கு ஒரு பீஸ் தக்காளி. ஓகே, நைஃபை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த தக்காளிக்கு ஹெட் இருக்குது பாருங்கள், மறக்காமல் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது. பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 4 லெக் பீஸ் இருக்கும் ஒரு பாக்கெட்டில். ஒரு பாக்ஸில் 4 லெக் பீஸ் வந்து நம்மளுக்கு கிரேவிக்கான கரெக்டான லெக் பீஸ் இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேடு மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ் சிக்கன் தானே, அதோட அந்த பிளட்டு தண்ணியெலாம் அந்த உறிஞ்சிறதுக்காக உள்ளே வச்சுருப்பாங்க ஒரு பேடு. இதை தொடர்ந்து அடுத்து நம்ம போய் சிக்கனை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு தோலுகளை நல்லா ரிமூவ் பண்ணிடணும். நம்மளுக்கு தோலோடு சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ ஸ்கின்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கனை குழம்புல போட்டால் சிக்கன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஸ்கின்னோடு போட்டால் டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கும், எனக்கு பிடிக்காது அப்படி. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அப்படியே ஒரு டைட்டாக ஒரு ஜூமில் ஒரு வியூ காட்டிட்டு சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும். இந்த ப்ராண்டில் வந்து நம்ம இங்கே வாங்கலாம். சவுதியில் இந்த ப்ராண்டு கொஞ்சம் நல்ல ப்ராண்டு இது, அல்லியோம்னு சொல்லிட்டு. ஸோ லெக் பீஸ் வந்து அப்படியே நைஸாக கட் பண்ணி தூக்கி எரிஞ்சாச்சு உள்ள. இதே மாதிரி பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான சைஸில் சிக்கனை ஃபுல்லாக வெட்டி நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. சிக்கனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு ஸ்மெல் இருக்காது. கொஞ்சம் அந்த பிளட்டு கிளாட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே சிக்கனை கழுவ போயாச்சு. தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு போல். அந்த வீடியோவை காணோம். நானும் தேடி தேடி பார்க்குறேன், எங்கன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ ஒரு வழியாக ஆட் பண்ணி டொமேட்டோ வதங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பாருங்கள் சோறு குழகுலன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரைஸ் வடிக்க போகிறோம். நல்லா ஆவி பறக்க ரைஸ் வந்து வடித்தாச்சு. பாருங்கள் பூ மாதிரி இருக்குது ரைஸ். வடித்து ஒரு வழியாக அப்படியே ஸ்ட்ரைனரில் வச்சாச்சு. தண்ணி வடிட்டோம். நம்ம அடுத்த வேலை என்னன்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். ரைஸ் ரெடி. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆச்சி சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். சிக்கன் மசாலா வந்து நம்ம ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து வந்தது. நல்லா இருக்குது. குழம்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிட்டோன்னா அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. நல்லா இருக்குது. நம்ம வைக்கிறதோட இந்த பொடி அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணி வச்சா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்குது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதே தொடர்ந்து சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த கண்டிஷனில் கொதிக்கும். அப்படியே ஒரு மூடியை போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சோன்னு வைங்க, ஆவலுடன் எதிர்பார்த்த சிக்கன் கிரேவி ரெடி. இதில் வந்து மேலே லைட்டாக கருவேப்பிலை சாப் பண்ணி அப்படியே தூவி விட்டுருக்கேன். அதுவும் வேறு லெவல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷில் மீண்டும் சந்திப்போம். வாங்க சாப்பிட்லாம். பசிக்குது, சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிப். நன்றி, வணக்கம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர். Bye. Hey!